शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। 369வது ஸ்லோகம். யதாவஸ்து ஆத்மவிஜ்ஞானம் மோகமாத்ராஸ்ரயா கிரியா சம்யஜ்ஞானே குதः கர்ம கர்ம ஹேதூபவர்ஜனா. ஆத்மவிஜ்ஞானமும் கர்மாவும் ஒரு இடத்துல சேராது, சமுச்சயம் வராது. அது பல யுக்திகள் சொல்லிட்டு வரது. இது ஒரு யுக்தி. யதாவஸ்து ஆத்ம விஜானம். ஆத்ம ஜானம்ங்கிறது அந்த ஆத்மா எப்படி இருக்கோ அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஆத்ம விஜானம். அதாவது இது யதார்த்த ஜானம், தத்துவ ஜானம். இது யதாவஸ்து விஜானத்துல தத்துவ ஜானம்னு சொல்றது. ஆனா இந்த தத்துவ ஜானம் கர்மா பண்றதுக்கு தேவையில்லை. ஏன்னா அதுக்கு என்ன வேண்டியிருக்கு? மோகமாத்திர ஆசிரயா கிரியா. மோகம்னா தவறான தியானம். தவறான தியானம் இருந்தால் தான் கிரியையே நடக்கும், கர்மானுஷ்டானம் பண்ண முடியும். அத்தியாசம் இல்லாட்ட நாம் பிராமணன், நான் மனுஷன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு இது இல்லைன்னு சொன்னா, அபிமானம் இல்லைன்னா மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவில் அவன் பிரவர்த்திக்க முடியாது. இல்லையா? மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவில் இந்த மாடு எருமை இதெல்லாம் ஏன் பிரவர்த்திக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் மனுஷங்கிற அபிமானம் இல்லை இல்லையா? இது வேற விஷயம். அதுக்கு புரியலைங்கிற விஷயம் வேற. ஒரு சமயம் புரிஞ்சு இருந்தாலும் கூட நாம மனுஷா இல்லையே, அவளுக்கு தான் விதிக்கப்பட்டது இந்த கர்மா, நமக்கு என்ன வந்ததுன்னு விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப நாமளும் அதே மாதிரிதான். மனுஷனுங்கிற அபிமானம் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அப்போ மனுஷனுக்கு தான் விதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு என்ன அப்படின்னு எடுத்துருவாங்க. அதனால மனுஷன்னு அபிமானம் இருக்கிறவனுக்கு தான் விதிக்கப்பட்டது. அதுக்குள்ள அவாந்திர விவாதம் எத்தனையோ இருக்கலாம், பிராமணன் சத்திரன். அதனால அது எல்லாமே மோகமாத்திர ஆசிரயாக கிரியா. இப்ப ஆத்மாவை பத்தின யதாவஸ்து ஆத்ம விஜானமும் இந்த மோகமும் சேர்ந்து இருக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா கர்மா சேராதுன்னு அர்த்தம். சம்யஜ்ஞானே குதः கர்ம கர்ம ஹேதூபமர்தனாத். கர்மாவரத்துக்கு எது ஹேதுவோ மோகங்கிற மிச்சாஜானம், அந்த மிச்சாஜானத்தையே ஒழித்து விடுறது, உபமர்தனம் பண்ணுறது சம்யஜானம். அதனால சம்யஜானம் வந்துருக்குன்னா அதுக்கப்புறம் கர்மா வராது, கர்மாவோட சேர்த்துக்க முடியாது. நித்ய பிராப்தஞ்ச விஜானம் பிரதீத சந்நிதே சதா கர்மா அனித்யம் பிருதக் ரூபம் நித்யஞ்ச அனித்ய பாதிதம். இன்னொரு விஷயத்தை சொல்லலாங்கிற நித்தியம் அனித்யம் இது ரெண்டும் சேராது. நித்தியத்தோட ஒரு நித்தியம் சேரும், நித்தியமும் அனித்தியமும் சேராது. ரெண்டு, ஒரு நித்திய கர்மா ஒரு அனித்திய கர்மா, ரெண்டுல நித்தியம் அனித்திய கர்மாவை பாதிச்சிடும். ஆனா நித்தியமும் அனித்தியமும் சேர்ந்து இருக்குமே சொல்ல முடியாது, சமத்துவம் கிடையாது அப்படின்னு ஒரு யுக்தி சொல்றாரு. நித்தியம் அனித்திய பாதி. எது நித்தியம் எது அனித்தியம்? நித்திய பிராப்தஞ்ச விஜானம் பிரதீஜா. பிரதீஜா பிரத்யேகாத்மனா, பிரத்யேகாத்மாவுடைய இந்த விஜானம் இருக்கே இது நித்திய பிராப்தம். அதாவது ஒரு தடவை இந்த விஜயானம் கடை கொடுத்தோன்னு சொன்னா அது அழிஞ்சு போகாது, திரும்பிட்டே இருக்கும். தியானம் வந்து கொடுத்தோம்னா அப்புறம் அது இருக்கு, அது கொஞ்ச நாளைக்கு போட்டோம். இப்போ தியானம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கர்மானுஷ்டானம் நம்ம இந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. அந்த தியானம் வந்து கொடுத்தோம்னு சொன்னா அது நித்தியமா இருக்கும். நித்திய பிராப்தம் விஜயானம் பிரதீகா. ஏன் இந்த எல்லா தியானம் அப்படி இல்லையே? கட தியானம் வந்தா ஒரு தடவை கட தியானம் கொடுத்தா அது அப்படியே நிற்கிறதுன்னு சொல்ல முடியுமா? அடுத்த கிணக்க வேற தியானம் வந்தா இது போயிடுது இல்லையா? அதே மாதிரிதானே ஆத்ம தியானம். ஆத்ம தியானம் வரும், அப்புறம் நம்ம ஏதாவது வேற இடத்துல பார்க்கும்போது அது போய்டும், வேற தியானம் வரும். அப்படிதான் சொல்லணும். எப்படி நித்திய பிராப்தம் பிரதீகா விஜயானம் கேள்வி வருது இல்லையா? பதில் சொல்றார். சந்நிதே சதா. சதா கட்டி
விஷயம். கடத்தியானம் வந்துட்டு போடுறதுன்னா ஏன் தெரியுமோ, கடத்தோடு நமக்கு சந்நிதிங்கிறது நிச்சயமாக இல்லை. நம்ம வேற இடத்துக்கு போயிட்டோம்னா கடத்தோடு நம்ம சந்நிதி உள்ளவாக இருக்க மாட்டோம், நம்ம கண் தூரம் போயிடும். அதனால கடத்தியானம் இருக்காது. ஆனா அந்த மாதிரி பிரத்யேகாத்மாவை தள்ளி வைக்க முடியுமோனால முடியாது இல்லையா? இதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுறேன் அப்படிங்க போக முடியாது. அதனால மற்ற கடப்படாத விஷய தியானம் வந்தால் அது நிச்சயமா இருக்காது. ஏன் வேற தியானத்துக்கு போனா இது போயிடும். ஆனா பிரத்யக்ஞானம் வந்ததுன்னா, பிரத்யேகாத்ம தியானம் வந்ததுன்னா போகவே போகாது. ஏன்னா இது இவனை விட்டு விலகாது. அந்த காரணத்தினாலே இது நிச்சயமா இருந்துட்டே இருக்கும். அதனால இப்படி சொல்லக்கூடாது, ஞானம் வந்துட்டு ஆத்ம ஞானம் வரட்டும், அது வந்துட்டு மற்ற அவகாசம் கிடைக்கும்போது அந்த சமயத்துல ஆத்ம ஞானத்திலேருந்து வெளியில வந்து அவன் பண்ணலாமே அப்படின்னா பண்ண முடியாது. கர்ம அனித்தியம் பிருகத் ரூபம். இந்த கர்ம தியானம் இருக்கு, இது அனித்திய தியானம், இது நிரந்தரமா இருக்காது, வேற இன்னும் நானாவிதமாக வேற. அதனால நித்தியம் அனித்திய பாதகம். நித்தியமான இந்த ஆத்ம விஜானம் கர்ம விஜானத்தை பாதிக்கும். இது பாதிக்கிறதுனா அப்புறம் அது போய் சேர. இன்னொரு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, கவி கர்மார்ஜிதோ லோகः வராட் பிரம்மாவபோததः லப்தே த்ரைலோக்ய ராஜ்யே ந பிக்ஷாமாத்ரியதே துக்கः. கர்மாவையும் ஞானத்தையும் ஏன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னா, கர்மபலத்திலே இவனுக்கு ஆசை போயிடும். ஏன்? கர்மார்ஜிதோ லோகः கவி. இந்த கர்மாவாக இவன் சம்பாதிக்கக்கூடிய லோகமானது கயத்தை அடையக்கூடியது, நிச்சயம் இல்லை, சாஸ்திரம் இல்லை, அழியக்கூடியது. அதே சமயத்தில் பிரம்மாவ போதத்தினால இவனுக்கு வரக்கூடியது ஸ்வரா. பிரம்மாவ போதக ஸ்வயம் ராஜ்யத்தை இது ஸ்வரா, ஸ்வராஜ்ய பிராப்தி, ஆப்ரோதி ஸ்வராஜ்யம். இப்போ லப்தே திரைலோக்கிய ராஜ்யே நான் ஒரு நரன், நானா நரகா புருஷா, திரைலோக்கிய ராஜ்யம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் திரைலோக்கிய ராஜ்யம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிச்சை வாங்கிட்டு இருந்தான். ஆனா திரைலோக்கிய ராஜ்யம் வந்தா நான் பிச்சை தான் வாங்குவேன் அப்படின்னு வாங்குவோம் முடியாது இல்லையா? பிக்ஷாம் ஆத்ரியதே தூக்கா. முன்னாடி சாப்பாட்டுக்கே வேற வழி இல்லை, தான் பிக்ஷை வாங்கிட்டேன்னா திரைலோக்கிய ராஜ்யம் என்கிட்ட இருந்தாச்சு. ஆனா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது சொல்லி அதை பண்ண மாட்டானுங்கோ, பிக்ஷையில அவனுக்கு ஆதரவு இருக்காது. அந்த மாதிரி இந்த ஸ்வராஜ்யத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மாவ போதத்தினாலே மறுபடியும் அந்த கைஷ்ணுவாக இருக்கக்கூடிய பலத்துக்கு எவனாவது பிரவர்த்திக்கணும். அதனால கர்மாவை அவன் பார்க்கவே மாட்டான், வாண்டதான் வேணாம். மறுபடியும் வேற ஒரு விஷயம் சொல்ற, ஜின்ன பிரகரணம் ஞானம் காங்கிதம் நச்ச கர்மணா விரோதாச்ச ஸ்வதந்திரம் தத் குணபூதம் ந கஸ்யசித். பின்ன பிரகரணம் ஞானம். இந்த ஞானமானது கர்ம பிரகரணத்திலே சொல்லப்படவில்லை, வேறு ஒரு பிரகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்ம பிரகரணம் ஒன்று இருக்கு, கர்மகாண்டம், அங்கதான் இது இந்த விஷயங்கள்லாம் ஞானம் வந்து இல்லை. எங்க இருக்கு? பின்ன பிரகரணம். சரியா இருக்கும் ஒரு பிரகரணம் பண்ணி உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகையாலே இது வந்து கர்மாவோடு சேராது, அதனாலதான் பிரித்து வருது. கர்மாவோடு சேரக்கூடியதாக இருந்தால் இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இது பிரகரண சேதம் செஞ்சிருக்காது. இது கர்ம காண்டம் ஞான காண்டம் இருக்காது, எல்லாம் சேர்ந்து மொத்தமா போட்டுடலாமா? அது மாத்திரம் இல்லை, காங்கிதம் நஜ கர்மனா. இந்த கர்மாவுக்கு இந்த ஆத்ம ஞானம் அபேட்சிதமும் இல்லை. கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு ஆத்மதத்துவ ஞானம் இருந்தால்தான் முடியும் அப்படின்னு இல்லை. ரெண்டதோ அந்த ஆத்மதத்துவ ஞானம் அது இல்லாமலே கர்மா நடக்கும். அது மாத்திரம் இல்லை, விரோதாச்ச. ஆத்மதத்துவ ஞானம் கர்மாவுக்கு விரோதி வேற. ஆகையால கர்மா வந்து ஆத்ம ஞானம் வாங்கணும்னு கேட்காது. கர்மாவை அனுஷ்டானம் பண்ணா அவன் ஒரு தத்துவ ஞானியாக இருக்கணும் அப்படின்னு அந்த விதிகள் அபேட்சிக்காது. ஸ்வதந்திரம் தத் குணபூதம் ந கஸ்யசித். இந்த விதத்துல பார்த்தோமானால் தத் ஆத்ம ஞானம் ஸ்வதந்திரம். அது ஒரு பலத்தை கொடுக்கணும்னு சொன்னா சுதந்திரமாக தான் பலத்தை கொடுக்குமே தவிர
இன்னொருக்கு அங்கம் ஆகாது, கர்மாவுக்கு அங்கம் ஆகாது. குணபூதம் ந கர்மஜித், எந்த கர்மாவுக்கும் இந்த ஆத்ம ஞானம் அங்கமாக ஆகாது. யதோ வஸ்து அனுரோத்யேதத் ந ஞாத்ருவசவர்த்தி அதஹ அஜ்ஞானோச்சித்தயே ஞானம் ஸ்வதந்திரம் கேன தன்யதே. ஏதத்து இந்த ஆத்ம தத்துவ விஞ்ஞானம் இருக்கே, அது வஸ்து அனுரோதி, வஸ்துவை அனுசரித்து வரக்கூடியது. வஸ்து தந்திரம்னு சொல்றோமோ, வஸ்து தந்திரம் புருஷ தந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றது. வஸ்து எப்படி இருக்கோ அப்படிதான் ஞானத்துடைய சுவாவம். அது இங்க கட்டம் இருக்கு, பார்த்தா கட்டம் தான் தெரியும். பட்டம் தெரியனால ஆசையா இருக்கு, அந்த கட்டம் தான் இருக்கு, அதுக்காக பட்டம் தெரியாது. என்னால அதை மாற்ற முடியாது. கட்டம் தெரிஞ்சா கட்டம் தெரியறது இந்த தான் இருக்க வேண்டியதானே தவிர இதை பட்டவுக்கு தரிசனமா மாத்துறேன்னா மாற்ற முடியாது. அதனால வஸ்து அனுரோதி ஏகது, தத்துவஞானமானது வஸ்து எப்படி இருக்கோ அதுக்கு அனுசாரம் அனுரோதியாகத்தான் வரும். அதை மாற்ற முடியாது. இல்லை யாத்திரை வட்டவர்த்தி யாதா, அந்த அறிந்து கொள்கிறதற்கான மனிதன் அவனுக்கு கூட அந்த தியானம் வட்டப்படலை. அவன் சுவேட்சையா அந்த தியானத்தை மாற்ற முடியாது. இப்படி தியானம் வரணும்னா ஆசைப்பட்டதுக்காக அந்த மாதிரி வந்துவிடாது. அதனால யாத்திரை வட்டவர்த்தின்னா அதனாலே அஜ்ஞானோச்சித்தயே ஞானம் ஸ்வதந்திரம் தேன தன்யதே. இந்த அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு இந்த ஞானம் ஸ்வதந்திரம் தனியாக இருந்தே போதுமானது. வேற ஏதோ சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. கர்மா சேர்ந்தால்தான் ஞானத்தினால அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகும் இல்லை. கர்மா சேரவே முடியாது இந்த ஞானத்தோட. இன்னும் ஜாதாவுக்கு அஜீனமாகவும் இது இல்லை. புருஷ தந்திரம் கிடையாது, வஸ்து தந்திரம் தான். அதனால அது தனியா இருந்தே அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அதனால ஞான தர்ம நிச்சயம் வாழலாம். அனாவர்த்திஷ்ட கர்மப்யஹ நக்வசித் ஸ்ரூயதே ஸ்ருதம். இன்னொன்று, கர்மானுஷ்டானம் பண்ணினவனுக்கு கர்மபலத்தை அனுபவித்ததுக்கு அப்புறம் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை, அவன் திரும்பி வர மாட்டான் அப்படின்னு சொல்லலை. ஞானிக்கு சொல்லியிருக்கு. ஞானிக்கு சொன்ன மாதிரி கர்மிக்கு சொல்லலை. அனாவர்த்திஷ்ட கர்மப்யஹ ந குவசித், எங்கேயுமே ந ஸ்ரூயத்தை, ஒரு இடத்தையும் சொல்லலை. இந்த கர்மானுஷ்டானம் பண்ணினான்னு சொன்னா அடுத்தபடி சொர்க்கத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி வர மாட்டான், அங்கே இருந்து விடுவான் அப்படின்னு சொல்லலை. ஞானாதேவது அனாவர்த்தி ஸ்ரூயத்தை பகுசஸ்ருதம். ஆனா ஞானத்துக்கு அனாவர்த்தி, ஞானாதேவது அனாவர்த்தி ஸ்ரூயத்தை பகுசா ஸ்ருதம். சொல்லுத்தார். ஆனா இந்த ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு வரும். நட புனராவர்த்ததே அப்படின்னு சொல்றது கேட்கிறா, பல பேர் கேள்வி கேட்கிறா. இது ஞானத்துக்கு சொல்லலை, உபாசனைக்கு சொல்லிருக்கு. உபாசனைக்கு கடைசியில சொல்லும் போது சாந்தோகத்துல கடைசியிலையும் வேறானது உண்டாவது அப்படிதான். அது வந்து சொன்னா சகல் தேவம் வர்த்தயம் யாவது ஆயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நட புனராவர்த்தது. அதாவது ஆச்சாரிய குலா வேதம் அதீத்தியான ஆரம்பம். பிரம்மச்சாரியாக ஆச்சாரிய குலத்துக்கு போய் வேதாத்தியனத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து சமாவர்த்தனாகி வெளியில இருந்து ஒரு விவாகம் பண்ணிட்டு குடும்பத்துல அவனுடைய சந்ததிகளுக்கு சிஷியர்களுக்கெல்லாம் நல்ல தார்மீகமான வழியை காமிச்சுட்டு ஆத்மனி சர்வேந்திரியாணி சம்பிரதிஷ்டாப்பிய, இந்திரியங்களெல்லாம் அடக்கி வசத்துல வச்சுட்டு அஹிம்சம் சர்வபூதானி அந்நத்திர தீர்த்தேஷா, எங்க விதிக்கப்பட்டிருக்கோ அதை தவிர்த்து வேற எந்த இடத்திலும் ஹிம்சை செய்யாமல் இருந்து கொண்டு துடியமா இருக்கானோ, யாவது ஆயுஷம் ஆயுஷ கூட இருந்தாங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போவான். அப்புறம் நான் திரும்பி வரமாட்டான். பிரம்மலோகம் வந்து சம்பத்தியது நக புனராவர்த்ததே. அங்க ஒன்றும் சொல்லலை தியானத்தை பற்றி இல்லையா. ஆனா மற்ற இடத்துல ஆத்ம பிரம்மசம்ஸ்தா அமிர்தத்வம் இதெல்லாம் அப்ப எங்க நக புனராவர்த்ததேக்கோ அங்க ஒரு இடத்துல உபாசனை இருக்கு, ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கு. ஞானி ந புனராவர்த்ததே அப்படின்னு நேரம் சொல்லலை.
பகவத்கீதையில பார்த்தோம்னா அவனும் ஒரு சந்தேகம் வரும்படியா சொல்லிட்டார். நான் 2 மார்க்கம் கூட சொல்றேன். 2 மார்க்கத்துல ஏகையா அனாவிருத்தி அந்நயா வர்த்ததே புனகா. இந்த மார்க்கத்துல போனா திரும்பி வர மாட்டான், இன்னொரு இதுல போனா புனப்புனகா வருவான் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஞானத்துல மார்க்கமே இல்லை, போக வேண்டாம் எங்கேயும் இல்லையா? அப்ப அப்படித்தானே சொல்லிருக்கு. இது என்னடா இதுன்னா ஞானாதேவத்து அனாவிருத்தி ஸ்ரூயத்தே பகுசு சுருத்தம். அப்ப என்ன அர்த்தம் வச்சுக்கணும்னா ஞானிக்கு அனாவர்த்தியை பத்தி சொல்லவே வேண்டாம், சந்தேகம் வரமாட்டேங்கிறது. சொர்க்கத்துக்கு போனவன் திரும்பி வருவான், அந்த மாதிரி பிரம்மலோகத்துக்கு போனவன் திரும்பி வருவானா மாட்டானா? போயிருக்கானே அதனால திரும்பி வரணுமே அப்படின்னு சந்தேகம் வரும். போனாதானே திரும்பி வர முடியும், போனவன் வருவான். அப்ப அந்த போனவன் வருவனா மாட்டானான்னு சொன்னா சில உபாசனைகள்ல வரமாட்டான். அனாவர்த்தி சப்தார் அனாவர்த்தி சப்தார் இதுதான் கடைசி சூத்திரம் சாஸ்திரத்துல. அந்த பாஷ்ய முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாரு வியாசாச்சாரியர், அந்த 4வது அத்தியாயத்துல 4ஆம் பாதத்துல மோட்சத்தை சொல்லலாம். அதுதான் அந்த விஷயம். அதை சொல்றதுக்கு முதல்ல ஒரு 3 அதிகரணத்துல தியானாத்து வரக்கூடிய மோட்சத்தை சொல்லிட்டார். தியானத்தினாலே என்ன மோட்சம் சிக்கிட்டோம் அது சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அமுட்ச மோட்சம், அதாவது பிரம்மலோகத்துக்கு போறது, அங்க அனுபவிக்கிறது, அந்த அதாவது மோட்சம்னு சொல்லி அதை சங்கல்பாடைய ஒரு பேசுறதுன்னு சொல்லி அதை முடிக்கிற சமயத்துல அனாவர்த்தி சப்தம் ஆட்சியக்காரருக்கு சத்தியம். இது முன்னாடி தான் சொல்லியிருக்கலாம். தியானத்துக்கு ஏன்னு சொன்னான், தியானத்திலே அவன் அஜ்ஞான நிவர்த்தி ஆயிட்டான், மறுபடியும் திரும்பி ஜென்மா வர மாட்டான் அப்படின்னு அதுதான் சொல்லலாம் அனாவர்த்தின்னு. பிரம்மலோகத்துக்கு போனவனை பார்த்து சொல்லிட்டு அனாவர்த்தி சப்தா ஆட்சியக்காரர் சொல்ற அந்த சப்தம் கூட வேண்டியில்லை அனாவர்த்திக்கு. ஏன்னா நித்திய சின்ன நிர்வாண பராயணானா சப்தம் சொல்லாமலே அது அனாவர்த்தி சித்தமாயிடுறது. அதனால சிந்திக்க வேண்டாம், இந்த ஆளுக்குனே சப்தம் சொல்ல வேண்டியிருக்கு, இல்லைன்னா திரும்பி வந்துடுவாங்கிறது தீர்மானம் இல்லையா? பிரம்மலோகத்துக்கு போனவன் அங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க, அது அவரை திரும்பி வர வேண்டியதான். ஆனா அங்கேயே அவன் ஞானத்தை சம்பாதிச்சிருந்தால் அதுதான் காரியார்த்தையே தது அத்தியக்ஷேன சக அபஸ்பரபசிதானா அப்படிங்கிற நியாயத்துல அவன் அங்கேயே சாட்சாத்காரத்தை அடைஞ்சான்னா அப்ப திரும்பி வருவான் அர்த்தம். அதனால சப்தாக்குன்னு சூத்திரக்காரர் போட்டார், இல்லைன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ட்டார். அப்ப என்னாச்சு, பிரம்மலோகத்துக்கு போய் திருப்பி வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க அவன் ஞானியாக ஆகணும், அப்பதான் திருப்பி வராம இருக்கணும். இது ஆகலே அப்படின்னு சொன்னா திரும்பிதான் வரலாம். அதனாலதான் சுவாமி இந்த கீதையில என்ன சொல்றார், ஆ பிரம்ம புவனாத் லோகா புனராவர்த்தினோர்ஜுனா மாமுகேத்ய புனர்ஜன்ம நவித்யதே. பிரம்மலோகத்துக்கு போனாலும் புனராவர்த்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறதுக்கு நமக்கு இந்த விஷயம் கிடைக்கும். பிரம்மலோகத்துக்கு போகலாம், போனா அங்கேயே ஞானத்தை சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டா அப்புறம் வர வேண்டாம், இல்லாட்டா வரணும் அப்படிங்கிறது இதுதான் கிடைக்கிறது. அப்போ பிரம்மலோகத்துக்கு போனவன் திரும்பி வராததுக்கு காரணம் எது? தியானம் தான் இல்லையா? அப்போ தியானம் தான் அந்த புனராவர்த்தி இல்லாம இருக்கிறதுக்கு கேட்டு. அப்படி ஒரு சொன்ன சரியா போச்சு. தியானாதேவது அனாவிருத்தி. பிரம்மலோகம் போனதுக்காக அனாவிருத்தி இல்லை, தியானாதேவது அனாவிருத்தி. ஸ்ரூயதே பகுசஸ்ருதௌ. அதான் அப்படி கரெக்டா சொல்லிட்டார். தியானம் வந்தா அனாவிருத்தி. இந்த எல்லாமே அந்த அர்த்தம் தான். நஜ புனராவர்த்தனைனா எப்படி? பிரம்மலோகம் போனதுக்காக நஜ புனராவர்த்தனை இல்லை, அங்க போய் தியானத்தை அடையறதுனால நஜ புனராவர்த்தனை. அப்ப எங்கெல்லாம் நஜ புனராவர்த்தனை வருதோ அது எல்லாமே அங்க போய் அவன் தியானத்தை அடையிறான். அதுதான் சொன்னேன், என்ன தியானம் இல்லாம போயிட்டு வரலாம்னா போயிட்டு வந்துடுவான். ஆமா, அங்க போய் தியானத்தை அடையறதுனால என்ன புனராவர்த்தனை. அப்போ அனாவிருத்தி எதுக்கு பலம்? தியானத்துக்கு தான் பலம். அதனால பலத்தை இவ்வளவு யோசிச்சு பார்த்திகாரர் எழுதுறார். நேரம் பார்த்தா நம்மளுடைய சந்தேகம் வர உபாசனைக்கு தான் இது சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு? உபாசனை மணினத்துக்காக மாத்திரம் இல்லை, உபாசனை மணினத்து தான் அங்க போய் சேர்ந்துருவான்.
அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் ஞானம் வந்துவிடும். பிரம்மா தான் இருக்காரு, அவரை சொல்லி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. அஜ்ஞான நிவர்த்தி. ஏகரூபஞ்ச விஞ்ஞானம் ஏகரூபாத்ம மேயதः. பிரமேயம், பிரமேயத்தை அனுசரித்து தான் பிரமாணம் இருக்கும், தியானம் வரும் இல்லையா? இப்போ ஆத்ம விஞ்ஞானம் எவ்வளவு தினசா இருக்கும்? ஒரே ஒரு தினசு தான் சார். ஏகதீவானம் திருஷ்டம். 2 தினசான ஆத்மாவே இல்லை, ஒரே ஒரு ஆத்மா தான் மொத்தமே. அதனால ஆத்ம விஞ்ஞானம்ங்கிறது ஏக ரூபம். எனக்கு ஆத்ம விஞ்ஞானம் வந்தால் அது ஒரு தினசா இருக்கும், உங்களுக்கு ஆத்ம விஞ்ஞானம் வந்தால் அது இன்னொரு தினசா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. யாருக்கு ஆத்ம விஞ்ஞானம் வந்தாலும் ஒரே ஒரு ஆத்மாங்கிறதுனாலே ஒரு ஒன்றா தான் இருக்கணும், ஒரு விதமாக தான் இருக்கணும். இங்கே ஒரு தான் அங்கே ஒரு விதம் சொல்ல முடியாது. ஏன்? ஏகரூப ஆத்ம நேயதா. அந்த விஞ்ஞானத்துக்கு மேலும் விஷயமா இருக்கிறது எது? ஏகரூபமான ஆத்மா. அதனால வித்தியாசம் வராது. ஆனா இங்க எப்படி? பின்ன ரூபாணி கர்மாணி. கர்மா நானாவிதம். ஒரு கர்மாவாணி இன்னொரு கர்மா இல்லை இல்லையா? தசவர்ணமாசம், என்ன சோமயாகம், ஜோதிஷ்டமோ, அதுக்குள்ள அவாந்தர பேதங்கள் அப்படின்னு பார்ப்போம்னா எல்லாம் வேற வேறையா இருக்கு. பின்ன கர்மாணி பின்ன ரூபாணி கர்மாணி பகு காரக சம்ஸ்ரயாது. பல காரகங்கள் அபேட்சிக்கிறது அந்த கர்மானுஷ்டானத்துக்கு. அதனால அது வித்தியாசமா இருக்கு. சரி, அதனால என்ன, இப்போ ஆத்ம தியானம் ஒரே மாதிரியா இருக்கு, கர்மா நானாவிதமா இருக்கு, பல விசித்திரமா பல விதத்துல இருக்கு. அப்படின்னா என்னன்னா, மோட்சம் ஒரே விதமா இருக்கணுமா வேண்டாமா? அப்ப ஆத்ம தியானத்தினாலே மாத்திரம் வந்தால்தான் ஒரே விதமா இருக்குங்க. சாதனம் பலவிதமா விசித்திரமா இருந்துன்னா சாத்தியம் விசித்திரமாயிடும். அக்னிகோத்திரம் சொர்க்கத்தை கொடுக்கும், தர்ஷபூர்ணமாகம் சொர்க்கத்தை கொடுக்கும், ஜோதிஷ்டோகம் சொர்க்கத்தை கொடுக்கும். அப்ப எதை பண்ணுவோம்? அவன் கொடுக்கும், ஆனா வித்தியாசப்படும். அக்னிஹோத்திரத்தினால வரக்கூடிய சொர்க்கம் அதுக்கு தகுந்தா போல சின்னதா இருக்கும். தர்ஷபூர்ணமாகங்கிறது அதை விட கொஞ்சம் வசதியா இருக்கும். சோமயாகம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயம், அது பண்ணினா அந்த சொர்க்கம் இன்னும் ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கும். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய பலத்துல வைத்தியம் எதனால வருது? சாதனத்துல இருக்கக்கூடிய வைத்தியத்தினாலே. அது மாத்திரம் இல்லை, அந்த அனுஷ்டானத்திலேயே கொஞ்சம் சின்ன வைகுண்டம் தக்கரை எல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யமா கொடுக்கல அப்படிலாம் வச்சுட்டோம்னா அதோடைய பலம் அதுக்கு தகுந்தா பண்ணிக்கும் இல்லையா? நிறைய விசேஷமா பண்ணினா அதுக்கு தகுந்தா பண்ண. உபாசனையும் அதோட சேர்த்துனா வீரியவர் தரம்பவதி, அந்த பலம் இன்னும் ரொம்ப வசதியா இருக்கும். ஆக இப்படி பார்க்கறதுக்கு அந்த சாதனத்துடைய தாரதமியத்தினாலே பலத்துல தாரதமியம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சாதன தாரதமியா பல தாரதமியம், இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. சாதனை நமக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பலம் வித்தியாசப்படும். ஆனா இங்க எப்படி மோட்சத்துல எப்படி ஏதாவது வித்தியாசம் கொடுக்க முடியுமோ? முடியாது. அதனால ஏகரூபமா இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் அந்த மோட்சத்துக்கு சாதனம். கர்மாவை சேர்த்தோம்னா இந்த கர்மாவுடைய தாரதமியத்தினாலே ஆளுக்காக அந்த சாதனம் வித்தியாசப்பட ஆரம்பிச்சிடும். ஒருத்தவங்க அதிக கர்மா பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு விசேஷமான மோட்சம், கொஞ்சமா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த போல மோட்சம் சொல்ல முடியாது. அது விஷயம், அது மார்பாளுக்கு இருக்கு. சாதனத்தை உத்தமத்துவேனா தாரதமியம், மோட்சத்துல தாரதமியம் வச்சுருக்கேன். அவளுக்கு எவ்வளவு தூரம் அந்த பக்தியுடைய பிரகடனம் ஏற்படுறதோ அதுக்கு தகுந்தா போல மோட்சத்துல சுகம் ஆனந்த ஆதித்யமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சதுர்வித மோட்சம் எல்லாரும் சொல்றது அதுல ஒண்ணுதான் முக்கிய மோட்சம். முக்கிய மோட்சத்திலேயே அந்த சாயுஜ்யம்னு சொல்றோமே அந்த ஒண்ணுதான் முக்கிய மோட்சம். பாக்கினா முக்கிய மோட்சம் இல்லை சதுர்வித மோட்சத்துல. இந்த சாருஜ்யம் சாலோக்கியம் அதுல. ஆனா இவன் முக்கியமான மோட்சத்திலேயே வைகுண்டல இருக்கிற போது அந்த மோட்சத்திலேயே ஆளுக்கால் தாரதமியம் இருக்கு. ஏன்னா அவாவா சாதனம் அவ்வளவுதான், அவாவா சக்திக்கு தகுந்த போல மோட்சத்தை அடைய முடியும். ஏகரூபஸ்ய மோக்ஷஸ்ய பின்ன ரூபம் ந சாதனம். ஒரே மாதிரி தானே மோட்சம், நமக்கு அந்த மாதிரி வித்தியாசம் கிடையாது மோட்சத்துல. அதனால ஒரே ரூபமாக ஒரே விதமா இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு சாதனம் ஒரே விதமா இருக்கணும். கர்மாவை சேர்த்துட்டேன்னா அது முடியாது. கர்மாவில் வித்தியாசம் இருக்கிறதுனால சாதன பேதம் வந்துடும். அதனால கர்மாவை சேர்க்காது மோட்ச சாதனம். ஏகரூபஸ்ய மோக்ஷஸ்ய ஹி ஏகரூபம் ஹி சாதனம். அதேதான் தெரிஞ்சு சொல்றேன். தஸ்மாத் கர்ம பலம் நானா நானா கர்ம சமுத்பவம்.
கர்மபலமும் வித்தியாசப்படுறது. ஏன் வித்தியாசப்படுறது? நானா கர்மா, கர்மா வித்தியாசப்படுறதுனால அதனுடைய பலம் வித்தியாசப்படும். நானா கர்ம சமுத்பவம். அது எங்க ஒரு உதாரணம் சொல்லி தான் சொல்றான். தேவ மானுஷ திரியக்ஷு கர்த்து சாஸ்திரையிலிருந்து தரிசிதம். தேவஜன்மா எடுக்கிறதும் மனுஷ ஜென்மா எடுக்கிறதும் சிறிய பசு பக்ஷியாதி ஜென்மா எடுக்கிறதும் இந்த ஜென்மா எந்த ஜென்மாவா இருந்தாலும் அது கர்மாவுக்கு பலம் தான். அப்படித்தானே? கர்ம பலமாக தான் அந்த ஜென்மா, அந்த கர்மாவில் கொஞ்சம் பார்ப்போம், அதெல்லாம் பார்த்து அதுக்கு இருந்தாலே வரும். இதுல வித்தியாசம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாத விஷயம் இல்லை இல்லையா? தேவ மானுஷ திரியக்ஷு. ஆக கர்மா சேர்ந்து அந்த ஞானம் மோட்சத்தை உண்டாக்குமானால் இதே மாதிரி மோட்சத்துல வித்தியாசம் வந்துடும். 4 பேருக்கு மோட்சம் ஒண்ணுதான். மோட்சம் ஒண்ணுதான். மோட்சத்துல சொல்லவே இல்லை. ஜீவன்முக்தி விவேகம். ஆனால் அந்த அதிகாரியில சப்த பூமிக்கையில சொல்லிட்டு வர பாருங்களேன். இதனுடைய தாரதமியம் தான் ஜீவன்முக்தரிடத்துல இருக்கக்கூடிய தாரதமியம் தானே தவிர அவன் அனுபவிக்கிற சுகத்துல வர தாரதமியம் வந்து சொல்லலை. பிரம்மவின் இங்கேயே ஆரம்பிச்சது பாருங்களேன். ஜிக்ஞாச ஆத்ம ஞானத்துல எவனுக்கு ஆசை வருதோ, படிக்கணுங்கிற ஒரு ஆசை வருதோ, அவனே முதல் படி எழுதிட்டாங்க சார். முதல் பூமிக்கையில இருக்கான். அப்புறம் விசாரம் பண்றான். விசாரம் பண்ணி தியானத்தை சம்பாதிக்கிறான். 2வது பூமிக்கையில இருக்கான். சாட்சா்காரம் வரல. இப்ப சாட்சா்காரம் வரதுதான் அவன் 4வது பூமிக்கைக்கு போறான். பிரம்மகீத் இல்லையா? இப்ப சாட்சா்காரம் வரும்போது பிரம்ம சாட்சா்காரத்துல ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஏகரூபம். ஆனால் இவங்கிட்ட இருக்கக்கூடிய தோஷவசாத்து அது வந்து கொஞ்சம் பிரபஞ்ச சாட்சா்காரத்தை பூர்ணமா மறைக்க முடியல. இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. இதுக்கு மேல இன்னும் இந்த சம்ஸ்காரம் ஏறினாங்கன்னா இன்னொரு அடுத்த பூமிக்கு போகும்போது பிரபஞ்சம் பூரா ரொம்ப குறைஞ்சு போகுது. கடைசி பூமிக்கையில போறது பிரபஞ்சங்கிறது இல்லைங்கிறது சமமா போகுது. பிரம்மன் தான் ஒண்ணு தெரியுது இல்லையா? ஆக இவனுடைய சித்தத்துல உள்ள ஒரு தாரதமியத்தை வச்சு அந்த அதிகாரியில பிரம்மவித்வரா வரியான் வரிஷா அப்படின்னு வேதம் பண்ணியிருக்காரே தவிர அவன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துல வித்தியாசப்படுத்த, ஆனந்தத்திலேயோ அல்லது அந்த ஆத்மாவிலேயோ ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால மோட்சத்துல வித்தியாசம் அங்கேயும் சொல்லலை. ஜீவன் முக்தம் இங்க அப்படி இல்லை. ஆமா, அஜ்ஞானி சுகுப்தியில அனுபவிச்சு விடுறான். ஆனா அஜ்ஞானத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறதுனால அதே ஆனந்தத்தை தான் அனுபவிச்சிருக்கான். புதுசா வேற ஆனந்தமே ஒன்றும் கிடையாது. ஆனா அஜ்ஞானத்தோடு சேர்த்து இருக்கிறதுனால அதை நம்ம வந்து பலன்னு சொல்ல முடியும். அங்க என்ன பலன்னு என்ன இருக்கு? சொரூபானந்தம் தான், அதுல வித்தியாசமே கிடையாது. தேவ பெரிய மானுஷ திரியக்கு கற்பு சாஸ்திரேகி நிதர்சிதம். சாஸ்திரங்கள் இந்த மாதிரி நானா ஜென்மாவில கர்மபலம் இப்படி வித்தியாசப்பட்டு வருதுங்கிறத காமிச்சு கொடுத்துருக்கு. இப்படியாக இந்த 2 சேர முடியாதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. முன்கூட்டல் தியான கர்ம சமுச்சயவாதம் முடிஞ்சது. இனிமேல் வேற ஒரு சில பேர் வந்தான். இவன் என்ன சொன்னா, இவன் பிரபஞ்ச பிரவிலயவாதியான். பிரபஞ்ச பிரவிலயவாதத்தை ஒரே ஒரு இடத்துல பாஷ்யத்துல சூத்திர பாஷ்யத்துல இடத்துல நடிச்சிருக்காரு பாஷ்யக்காரர். இவன் என்ன சொல்றான்னா, ரொம்ப அத்வைத்தம் ஜாஸ்தியா போச்சு இருக்கு. அதாவது கர்மகாண்டம்னு ஒன்றும் கிடையாது. கர்மகாண்டம் கூட அத்வைத்த பாருங்க. கர்மாவை விட்டாசி இருக்கு சொர்க்காமோ இதேச அப்படின்னு கேட்டா இவனுக்கு சொர்க்கத்தை வருங்கிற அர்த்தத்துல, சொர்க்கத்தை இவன் அடைவான்ங்கிற அர்த்தத்துல சொல்லலையாம். சொர்க்கத்துல இவனுக்கு ஆசையை ஏற்படுத்தி விட்டா, அதுக்குண்டான சாதனத்துல இவனை ஏற்படுத்தி விட்டால் இவன் மற்ற ஆசைகள்ல இருந்து விடுபடுவான். அதனுடைய சாதனத்திலேருந்து இவனுடைய பிரவருத்தியை வந்து நம்ம தடுக்க முடியும். சரி, இதை செய். வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிற பிரவருத்திய அங்கேருந்து நிறுத்தி, சரி இது நல்ல காரியத்தை இந்த இதை பண்ண அப்படின்னு சொல்லி பிரவர்த்திக்க வைக்கிற மாதிரி தானே தவிர இதனால எனக்கு ஒன்றும் சொல்றாங்க ஒன்றும் வரப்போறது. அப்போ மற்ற இடத்துல இருந்து நிவர்த்தி தான் அதனுடைய பிரயோகம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் எந்த ஒரு வாக்கியமும் அந்த கர்மாவை பலத்துக்கு சாதனமாக விதிக்கவே இல்லை.
உன்னை ஏதோ ஒரு விதத்துல வேற விஷயத்திலேருந்து நிவர்த்தி பண்றதுதான் அதனுடைய தாற்பயம். இப்படி மொத்தமா எல்லாத்துலேயுமே நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா சுலபமா தியானத்தை கொடுத்துடலாம் இல்லையா? அவன் நல்ல வைராக்கியம் வந்துவிடும். வைராக்கியம் வந்து கொடுத்தனா அவனுக்கு தியானத்தை கொடுத்துடலாம், சரியா மோட்சம். ஆக கர்மகாண்டம் கூட அத்வைத பரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வர அவளுடைய மதத்தை சொல்றாங்க. அந்நேது மன்வதே கேசித்து கம்பீர நியாயவாதினா, கம்பீர நியாயவாதின்னு உபகாரம் வெளியே சொல்ற. அவரு இது ஒன்றும் கம்பீரமா இல்லை, தப்புன்னு சொல்ல போறாரு மொழி. ரொம்ப பிரமாணமா சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு. என்ன சொல்றானா, வேதஸ்ய விலையோ வேதே கம்யதே கத்தியது. வேதத்துல எங்க பார்த்தாலும் சரி, கர்மகாண்டம் உபனிஷத்துன்னு பிரிக்கவே வேண்டாம். மொத்த வேதத்துல எந்த வாக்கியத்தை எடுத்தாலும் அது ஏதாவது ஒரு பேதத்தை நிஷேதம் பண்ணிடும், நிவர்த்தியே பண்றது. கத்தியது குவச்சித்து பேதஸ்ய விலையா கம்யதே. ஏதாவது உதாரணம் சொல்லுவோம்னா, தேக ஆத்மபாவ விலையா ஸ்வர்கதாம் அப்பதேயா, அக்னிஹோத்திரம் அனுஷ்டானம் பண்ணினாலும் ஸ்வர்க்கம் வரும் அப்படின்னு சொல்றது. இது இருக்கா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன நிவர்த்தி கிடைச்சதுன்னு சொன்னா, ஓ அப்படியா, அப்படின்னா நான் தேகம் இல்லை, நான் தேகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேகமா இருந்தேன்னா நான் இதுக்கப்புறம் அடுத்த ஜென்மாவோட மோட்சத்துக்கு அடைய முடியுமா? சொர்க்கத்தை முடியாது இல்லையா? ஆக தேகம் இல்லை. அது தேகம்ங்கிற அந்த ஆத்ம பிராந்தி இருக்குதே, அதை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் இந்த ஸ்வர்கதாம பதம் வந்துட்டான். அதனால என்னாச்சு, சொர்க்கம் வரும்னு அர்த்தம் கிடையாது, சொர்க்கம் ஒன்றும் வராது. இந்த சொன்னதுனால இவருக்கு இந்த தேகாத்ம பாவத்துக்கு நிவர்த்தி ஏற்பட்டது. தேகாத்ம பாவ விலயா ஸ்வர்காம படி யதா தேகாது சின்ன அதிகாரி யத்ர ஸ்வர்க போகி அவகம்யதே. ஸ்வர்காமகான்னு சொன்னா இந்த சொர்க்கத்தை அடையவன் யாரு, ஸ்வர்கத்தை அனுபவிக்கிறவன் அப்படின்னு கேட்டா தேகம் இல்லை, தேகத்தை காட்டிலும் வேறான ஒரு ஆத்மா. என்னாச்சு? கம்பீரன் நியாயவாதின அது வேற பேர் வந்துருக்கு. நல்லா இருக்குன்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் தெரியல. வாக்கியத்துக்கு அந்த மாதிரி அர்த்தமாக அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க அதுல நிவர்த்தி பண்றது இஷ்டம் தான் இல்லையா? மற்ற விஷயங்கள்ல நிவர்த்தி பண்றது. ஆனால் வாக்கியார்த்தம் அப்படின்னு சொல்றதுன்னா தேகாது பின்னோ அதிகாரியத்திர ஸ்வர்கபோகி அவகமியதே. ஸ்வர்கத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா அவன் தேகமா இருக்க முடியாது, தேகத்தை காட்டிலும் வேறானவனாதான் இருந்தாகணும். அதனால தேகாத்ம பாவத்தை நிவர்த்தி பண்ணிருக்கு. இன்னொன்னு உதாரணம் சொல்றாங்க, கோதோஹனே நேத்யத்ராபி விலையோன்யாதிகாரிண. கோதோஹனின பசுகாமத்திய பிரணயே அப்படின்னு இருக்கு. பரிபூர்ணமாக அனுஷ்டானம் பண்றானே, அந்த அனுஷ்டானத்திலே சமசங்கிற ஒரு பாத்திரத்திலே ஜலத்தை பிடிச்சு ஜலத்தை எடுத்து அந்த ஆகமீயத்துக்கு பிராக்பாகத்துல கொண்டு போய் வைக்கணும்னு இருக்கு. இது அவாம்பரணம்னு பேரு. இந்த எஜமானன் தனக்கு நிறைய பசு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்தானே, ஆனால் அப்போ அந்த சமச பாத்திரத்துக்கு பதில் பால் கிடைக்கிற பாத்திரம் இருக்குமான கோதோகன பாத்திரம், அந்த பாத்திரத்துல வாழ் நிறைய தண்ணி எடுத்துட்டு போய் வைன்னு சொல்லி வைக்க பசு கிடைக்கும் அப்படின்னு. கோதோகன பசுகாமத்து பிறந்தே. இப்போ கேட்பான், சம்பூர்ண வேதம் நிவர்த்தி பரம்னு சொல்றியே, சொர்க்கத்தை சொல்லக்கூடிய வேதம் தேகாத்ம பாவத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா இந்த வேதம் என்ன நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது? இதுதானே அவனுக்கு பசு வரும். அவன் தேகத்தை காட்டிலும் வேறானவனா இருக்கணும் கூட அவனும் இல்லை, அவன் தேகமாவே இருந்தா கூட பரவாயில்ல, இதே ஜென்மாவில் தான் அவனுக்கு பசு வரப்போகுது. அப்போ இதை எப்படி நீங்க அத்வைத பரம்னு சொல்லுது, நிவர்த்தி எப்படி சொல்றது? அது சொல்ற, கோதோகனேன இத்தியத்ராபி விலையா அந்நிய அதிகாரினா. அந்நிய ஒரு நிவர்த்தி இல்லை. என்ன ஆகும் கேட்டா, இந்த வாக்கியத்தை மாத்திரம் பார்த்தா பசுகாமத்திய பிரணயத்துல இருக்கா, லோகத்துல நிறைய பேருக்கு பதிப்பிடுவாங்கன்னு ஆசைப்படுறது ஆசை இருக்கு. இப்ப யார் வேணாலும் பண்ண முடியாதா கோதுகனைங்கிறதுல? தரிசபூர்ண மாசத்துல எவன் அதிகாரம் உள்ளவனா இருக்கானோ அவனுக்கு மாத்திரம்தான் இங்க அதிகாரம்.
வெறும் பசுவனும் ஆசைப்பட்டதுக்காக தரிசபூர்ண மாசத்துக்கே லாயக்கு இல்லாதவங்கெல்லாம் இங்க வந்து அதிகாரி ஆக முடியாது. அனாஹிதாஜி எல்லாருக்கும் நிறைய மாடு வேணும் அப்படின்னு ஆசை வரலாமா? அந்த ஆசை உள்ளவன் ஒரு வகையில பசுதானத்துக்கு பண்ண முடியாது. அப்ப என்னாச்சு, மற்ற அதிகாரிகளை வியாபித்து பண்றது. இது பண்ணினா அது வரும்னு இல்லை, மற்றவாழ்னா இந்த இதனால பசு அடைய முடியாது அப்படின்னு இதற்கு. ஏன் அதிகிருதாதிகாரித்வாத் நான்யோ அதிகிரியதே யதா. அதிகிருதாதிகாரமா தரிசபூர்ணமாசம் அனுஷ்டானத்துக்குள்ள வருது. ஆக தரிசபூர்ணமாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்க மாத்திரம் தான் இது சொல்லியிருக்கே தவிர அதுல அதிகாரம் இல்லாதவனுக்கு இந்த கௌரவத்துல அதிகாரம் தான். அதனால அந்நிய அதிகாரி நிவர்த்தியானது இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். சரி, அப்ப நிஷேக வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதுல சாட்சாத்தே நிஷேகம் பண்ணிட்டு இருக்கு பிரவருத்திய. ராக அத்யுத்த பிரவருத்தினாம் நிஷேகேஷு லயோஞ்சதா. இதை செய்யாதே அதை செய்யாதே அப்படின்னு நிஷேகங்கள் வருது இல்லையா? அது என்ன பண்றது? அது இல்லாத சமயத்துல அது செய்யணுங்கிற பிரவருத்தி தானாவே வருது. ராகத்தினால வரக்கூடிய அந்த பிரவருத்தியெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறது நிஷேகம் ஸ்பஷ்டமா இருக்கு. அது வரக்கூடிய பிரவருத்தி, அந்த வர பிரவருத்தியை வேண்டாம்னு சொல்லி நிஷேகம் பண்றது இது பரிசுன்னு தெரியுது. இதே மாதிரிதான் எல்லா வாக்கியமும். விதிஷ்வபி லயஸ்தாசாம் காரியாம் தரநியோகதா. இப்போ பலமே சொல்லாமல் பல விதிகள் இருக்கு. நித்திய கர்ம விதி இருக்கு, நைமித்திக விதி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றது, எப்படி லயத்தை பண்றது அப்படின்னு சொன்னால் காரியாந்தர நியோகதா. இவனை நித்திய கர்மா நைமித்திய கர்மாங்கிற அந்த காரியாந்தரத்துல வேறு வேலைகள்ல அந்த விதி ஈடுபடுத்தி விடுறது. இது விடா செஞ்சுதான், ஆனா இது விடவே முடியாது, விட்டா பாவம் அப்படின்னு சொல்லி வேற நித்திய கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுல இவனை ஈடுபடுத்திடுறது இல்லையா? இப்படி ஈடுபடுத்தி அந்த விதிகள் என்ன பண்றதா, இதை நான் பண்ணாம இருந்தா வேற எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கணும் இல்லையோ, அதுலேருந்து வியாபத்துக்கு நிற்கும். இந்த நித்திய கர்மாவை ஒரு சமயம் அந்த விதிவாக்கியங்கள் விதிக்காமல் இருந்திருந்தால் அப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான், வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பான், சும்மா இருக்க போறதே இல்லை. அப்ப அந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது. விதிஷ்வபி லயஸ்தாசாம் காரியாந்தரநியோகதா. வேற காரியத்துல இவனை ஈடுபடுத்துறது மூலம் இவனை மற்ற லௌகிக்கத்திலிருந்து வேற ராகாதி பிரயுக்த காரியங்கள்ல இருந்து யாரணம் பண்றதுதான் அந்த தாத்பரியம். அது வாஸ்தவம். ஆனா வாக்கியார்த்தம் அப்படி சொல்ல மாட்டேன். பலம் அப்படி வரலாம் நித்திய கர்ம விஷயத்துல. ஆனா ஆச்சாரியாளுக்கு நித்திய கர்மாவுக்கே சொர்க்க பலம் உண்டுங்கிறது இஷ்டம். நித்திய கர்மாவுக்கு பலம் இல்லாத கர்மான்னு அர்த்தம் இல்லை. நித்திய நியமித்த கர்மாவை மாத்திரம் ஒருத்தன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவான். சொர்க்க காமத்துக்கு பண்ணணும்னே இல்லை. ரொம்ப கௌரவமா அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டு பிரேத்திய கர்மபலம் அனுபவிய அதுக்கப்புறம் சேஷேன ரொம்ப உசந்த ஜென்மாவில் பிறப்பான். ஆக காமிய கர்மா பண்ணிட்டு தான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது இல்லை. நித்திய கர்மாவுக்கு பலம் உண்டு. அதனாலதான் நித்திய கர்மாவிலும் கலாசந்தி இல்லாமல் செஞ்சா ரொம்ப வசதின்னு சொல்றது. அதுக்காக சொல்றேன். இந்த நித்திய கர்மாவை பண்ணாவிட்டால் பாபம் வரும்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த பாபத்துக்கு காரணம் எது? பண்ணாம விட்ட, அதாவது கர்மாவின் அபாவமா இல்ல அப்ப பண்ணின கர்மாவா வேறு கர்மாவா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கர்ம அபாவத்திலேருந்து ஒன்றும் தோஷம் வரது, அதுலேருந்து ஒன்றும் பாபம் துஷ்டம் வரது இல்லை. அபாவம் காரணம்னு சொல்லிக்க முடியாது. அதனால அந்த சமயத்தில் இவன் எது பண்றானோ அதுதான் அந்த காரணம்னு வச்சு வந்தது. அதனால ஞாபகம் சொல்லணும், காரகம் இல்லை. ஆக மற்ற கர்மாக்கள் பண்றது இந்த கர்மாவை விட்டாங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுவே ஞாபகம். சரி, இவனுக்கு எல்லாம் வரப்போறது தோஷப்படுறது. லோகே அனபிப்ரேதா பதாட்சாம் நிவாரணம் மார்காந்தரோபதேசாத்வா வேதே தேவம் பிரதீயதாம். இந்த பிரபஞ்சவாதிகள் சொல்றான், நான் இந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்றதுனா ரொம்ப புதுசா இருக்கு, அப்படி இருக்கிறத விட்டுட்டு வேற மாதிரியா சொல்றேன் அப்படின்னு கேட்டா இது ரொம்ப புதுசு இல்லை. லோகத்துலையும் இப்படி உண்டு. லோகத்துல ஒருத்தனை நிவர்த்தி பண்ணணும், ரொம்ப அபிநவேசபூர்வமா இருக்கான். இவங்க எப்படியாவது அந்த வழியிலேருந்து நிவர்த்தி பண்ணணும்னு இருந்தால் சில சமயம் என்ன பண்ணுவான், வாண்டாம் அந்த டைம் செய்யாதுன்னு சொல்லுவான்.
அவன் சொன்னா கேட்க மாட்டான், அவ்வளவு அபினிவேசமா இருக்கான்னு தெரிஞ்சா அவனை சமாதானப்பட்டு வேற காரியத்தில் எழுதிடுவான். செய்யாதேன்னு சொல்ல மாட்டான். நீங்க குழந்தைகள்லாம் அடம் பிடிக்கணும் தான் செய்வேன். அப்ப என்ன பண்றது, அதோடைய புத்தியை கொஞ்சம் வேற பக்கம் திருப்பி வேற எதையாவது ஈடுபடுத்தி விட்டுட்டா தானாவே அது நின்று போடும் இல்லையா? அப்ப 2 விதமா நிவாரணம் பண்றான். சாட்சா அந்த மார்க்க அனபிப்பிரேதா பதா, இஷ்டமில்லாத அந்த மார்க்கத்துல அவன் போறத நிவாரணம் பண்றதுக்கு 2 வழியை லோகத்துல அவலம்பிக்கிறார். நேரம் அது வாண்டாம்னு சொல்லி நிவாரணம் பண்றது ஒண்ணு, மார்காந்தர உபதேசாத்வா வேற ஒரு வழியில அவனை பிரவர்த்திக்க வச்சுட்டாரு, அதுல இருந்து நிவர்த்தி ஆயிடும். இப்படியாக 2 தினத்திலிருந்து வேதத்திலையும் அப்படி இருக்கலாமே. ஆக சொர்க்க காமாதிகளுக்கு இதை விதானம் பண்ணி நீங்க அவசியம் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அதுல நேர தாற்பயம் இல்லை, இதை தவிர்த்து வேற எதுவும் பண்ணாதே அப்படிங்கிறதுதான் தாற்பயம். ஏவம் ராகாதிஹேதூத்த பிரவருத்தி லய வர்த்மனா, இவ்வளவு தூரம் இப்படி பண்ணினா என்ன கிடைக்கும் கேட்டா, ராகாதி ஹேதூத்த பிரவருத்தி லய, ராகாதி ஹேத்துக்கள்னாலே ஏற்படக்கூடிய பிரவருத்தி லயமாறுது, நின்று போறது. அதனால அந்த மார்க்கத்தை, அதனால இதுதான் ஒரு வழி. இந்த வழியில என்ன கிடைக்கும், ஆத்ம ஜானாதிகாரார்த்தாக நிச்சேஷா விதயஸ்திதாக, இப்படியாக அவன் ஆத்ம ஜானத்துக்கு அதிகாரியாக்கிடுறான். மற்ற விஷயத்திலேருந்து வியாபத்தி பண்ணி ஆத்ம ஜானம் வரத்துக்கு யோகியதை பண்ணி கொடுத்துருவது ஆத்ம ஜான அப்ப மொத்த கர்ம காண்டம் அங்க விதிக்கப்பட்ட அத்தனை கர்மாவும் அந்த கர்மானுஷ்டானம் பண்றவனே ஆத்ம ஜானத்துக்கு யோக்கியமா ஆக்கி கொடுக்கறது, அதுக்காகத்தான் பண்ணிருக்கு. என்னாச்சு, நிச்சேஷாக விதயா, ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லா விதிகளுமே எதுக்காக வந்ததுன்னு சொன்னா, இந்த அனுஷ்டாத்தா ஆத்ம ஜானத்துக்கு யோகியனாக ஆகட்டும் அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் இருக்கிற. சொர்க்கத்துக்கு போட்டோம் வருஷம் இருக்கான் அதெல்லாம் அப்படி. இது நல்லா தானே இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இதுக்கு கண்டம் பண்றான். பிரபஞ்ச பிரவிலயவாத நிராசா நைத தேவம் யதா அசேஷாக ந கர்ம விதயஸ்ருதௌ ஸ்வவாக்ய அவகதாத் கார்யாத் அபேக்ஷந்தே பலாந்தரம். நீ சொன்ன மாதிரி இல்லை, எல்லா கர்ம விதிகளும், கர்ம விதினா வாக்கியம் முடியாது, சப்த பிரமாணம் இல்லையா? அப்ப சப்த பிரமாணம் என்ன சொல்றதோ அதுதான் அதுக்கு பிரமேயம். அது சொல்றத நான் கேட்க மாட்டேன், அதுக்கு வேற மாதிரியே அர்த்தம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னா அது நியாயமோ? சப்த பிரமாணம் கிடையாது. நான் அவங்க நியாயம்னு தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன், மனசுல கல்பனை பண்ணிருக்கு. அப்புறம் அந்த சப்தம் அப்படி சொல்றது இல்லையா, அதுக்கு அப்படி தாற்பயம் கிடையாது, இப்படிதான் தாற்பயம்னு சொல்றது அது சப்தம் சொல்ற விஷயமா என்னுடைய விஷயமா? சொந்தமா ஒரு சித்தாந்தத்தை கல்பிச்சுட்டு வேதம் அப்படி சொல்லாது அப்படின்னு எதை சொல்றதோ அதை முதல்ல கேட்டுக்கோ. வேற என்ன சொல்லிக் கொடுக்குறதோ அதை கேட்டுக்கோ, என்ன சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா. வேற அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, இப்படிதான் சொல்லியாகணும்னு அதை பற்றி கருத்தை பிடிச்சு இப்படிதான் நீ சொல்லணும்னு அதை நடத்தக்கூடாது இல்லையா? அதுதான் சொல்றேன். அசேஷாக கர்ம விஷயா ஸ்ருது, இந்த ஸ்ருதி வேதத்தில் இருக்கக்கூடிய கர்ம விஷயங்கள் எல்லாமே ஸ்வவாக்கிய அவகதா காரியா பலாந்தரம் ந அபேக்ஷந்தே. அந்த சாந்தபோதத்திலேயே அது எதுக்காக விதிக்கப்படுறதுன்னு சொல்லியிருக்கு. எந்த வாக்கியம் அந்த கர்மாவை விதிக்கிறதோ அங்கேயே அது எதுக்காக பண்ணணும்னு சொல்லியிருக்கிற போது நீ அது எதுக்காக தெரியுமா, இதுலேருந்து நிவர்த்தி பண்றதுக்காக நீ எதுக்காக சொல்ற, அது அபேட்சிக்கவே இல்லையே. அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் ஸ்வர்ககாமஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது அக்னிஹோத்திரத்தை விதிக்கிறது. எதுக்காக விதிக்கிறது அப்படின்னு கேட்டா நீ என்ன சொன்ன, இந்த அக்னிஹோத்திரத்தை விதிக்காம இருந்தா அந்த சமயத்துல காலை வேலையிலையும் சாயங்கால வேலையிலையும் வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கணும் இல்லையா, அதை பண்ணாம இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இது விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆறு கேட்டா அந்த வாக்கியமே சொல்றது இல்லையா, இதுக்காக தான் விதிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்கும் போது இங்க ஒரு பணத்தை கல்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது என்ன சொன்னதோ அதை கேட்கும் போயிடலாம். அதனால ஸ்வவாக்கிய அவகதா காரியா, காரியா பலம்னு வச்சிருந்தோம். அந்த வாக்கியத்துல என்ன அந்த சாதம் விதிக்கப்பட்ட அந்த கர்மாவுக்கு பலம் சொல்லப்பட்டிருக்கோ அதை காட்டிலும் தனியாக ஒரு பலத்தை அது அபேட்சிக்கல. அதனால நீங்க அந்த பலத்தை அதுக்கு கொண்டு கொடுக்க வேண்டாம், இதுதான் பலம்னு சொல்ல வேண்டியதில்லை. வேதே அனுஷ்டான தாத்பர்யாது
ந லயோ கம்யதே குவச்சித்து. விதின்னு சொல்லிட்டாக்க வேதத்துல அதை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுல தான் அதுக்கு தாற்பயம் கிடைக்கிறதே தவிர மற்றது வாண்டாம்ங்கிறதுல லயம், மற்றதுலேருந்து அதை நிவர்த்தி பண்ற தாற்பயம் கிடைக்கிறது. இதை செஞ்சுட்டு மற்றதையும் பண்றேன்னு சொன்னா உன் இஷ்டம், நான் பண்ண சொல்லலை. உன் இஷ்டம் நேரம் பண்றேன், இதையும் பண்றேன் அதையும் பண்றேன், என்ன பண்ணேன். ஆக மற்றதை பண்ணாதே இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தாற்பயத்துல அது இல்லை. இந்த மாதிரி வரும். எங்க வரும்னா பரிசம்சா வித்யா, வேத வாக்கியார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி தாங்க. அதுல அந்த உற்பத்தி விதி, நியம விதி, பரிசம்சா விதி அப்படின்னு பிரிக்கும் போது சில வாக்கியங்கள் அப்படி இருக்கு. இப்போ பஞ்சநகா பக்ஷ்யாக பிரம்மக்ஷத்ரேண ராகவ அப்படின்னு சொல்றார். 5 நகங்கள் கொண்ட பிராணிகள்ல மொத்தம் 5 தான் பக்ஷிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். 5 கணக்கு பண்ணி சொல்லியிருக்கு. இந்த 5 தான் பக்ஷிக்க வேண்டும்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இது அவசியம் இருக்கு பக்ஷிச்சாகணும் அப்படிங்கிறது இல்லை. இதை தவிர்த்து வேற எதையும் பக்ஷிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் பாலி சொல்ற வாக்கியத்துல இல்லையா? அப்பதான் அந்த இடமும் ஒட்டும். வாலி சொல்ற வாக்கியம் இது ராமாயணத்துல. அந்த 5 நான் சேரல, அதனால நீ என்ன வேட்டையாடினேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு வாலி சொல்றான். நீ சத்திரியன் ஆனா வேட்டையாடினேன் அதனால மறைஞ்சிருந்து பண்ண முடியும், அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்ன பக்ஷிக்கக்கூடிய பிராணியில நான் வரல. இப்ப என்ன, அது ஒரு விதியா இருந்ததுன்னு வச்சுருந்தோம், அது அவசியம் பக்ஷிச்சாகணும், மற்றதை உங்க இஷ்டம் இருந்தா பக்ஷிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்ப அது பரிசம்சா விதியா இருந்தால் அதை பக்ஷிக்கணுங்கிறது தாற்பயம் இல்லை. அதை தவிர்த்து வேற எந்த பிராணியும் பக்ஷிக்க கூடாதுன்னு அந்த விதி சொல்றது. அப்படி இருக்கிறது என்ன நீ எப்படி வேட்டையாடலாம் அப்படின்னு இல்லையா? பரிசம்சா விதி தான் கரெக்டு. அந்த 5 நகரம் உள்ள பிராணிகள் சொல்லப்பட்ட அந்த பரிவர்ணம் பண்ணி 5 பக்ஷிக்கணுங்கிறதுல தாற்பயம் இல்லை. அப்ப இப்பேற்பட்ட பரிசம்சா விதியா இருக்கிற வாக்கியத்துக்கு நீங்க சொல்ற அர்த்தம் சரி. ஆனா எல்லா விதியுமே பரிசம்சா விதிதான் சொல்றது இருக்கு, அது நியாயம். ஏதே அனுஷ்டான தாற்பயாது ந லயோ கம்யதே குவச்சித்து. இன்னொரு இதோடைய நிவர்த்திதான் லயம்னு சொல்றார். அது ஒன்றும் சப்தத்திலேருந்து நமக்கு ஒன்றும் தெரியல. பலஸ்ருதே ரபா பலஸ்ருதே அங்க நிறுத்திக்கணும். இப்போ பலம் எதுக்காக சொல்றது? வேணும்னு சொன்னா இதை செஞ்சாதான் பலம், அதுக்குதான் பலம் சொல்றது. இப்ப இன்னும் நிலையில நிவர்த்தி தான் பண்ணணும்னு இருந்தால் அப்ப பலஸ்ருதியே இருக்க வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். இது எதுக்காகன்னு சொன்னா அது ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நீ அது பண்ணாம இருக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றோம். அப்படியே ஆயிடும் இல்லையா? அதனால பலஸ்ருதி இருக்கிறதுனால அந்த பலத்துக்காக இந்த கர்மாவை செய்ய வேண்டியது அப்படிங்கிற விஷயம் தான் வேதத்திலேயும் தெரிகிறது. அபாவோதி சொன்னா இன்னொரு நிவர்த்தியுடைய அபாவம், வேற ஒரு பிரபஞ்சத்தினுடைய அபாவம். அந்த அபாவம் இந்த கர்மானுஷ்டானத்துக்கு சாத்தியமாக எப்படி சொல்ல முடியும்? இந்த அபாவம் இருக்கு, இது காரணமும் ஆகாது காரியமும் ஆகாது. இப்போ நீங்க சொன்னே நித்தியகர்மானுஷ்டான அபாவம் இருக்கு, அதுல இருந்து எப்படி பிரதிவாதம் வரும்னு நான் இப்ப கேட்கிறேன். இந்த கர்மானுஷ்டானம் பண்ணினத்தினால எப்படி அந்த அபாவம் வரும்னு இல்லையா? மற்ற காரியங்களுடைய அபாவம் நிவர்த்தி அதுதான் இதுக்கு பலம்னு சொன்னாலே அது என்ன இதுலேருந்து உண்டாகுதா? அபாவம் உண்டாகவும் உண்டாகாது, உண்டாக்கவும் உண்டாக்காது, காரணமும் இல்லை காரியமும் இல்லை. அப்ப எப்படி அது காரணம் இல்லையோ அப்படி இந்த விதியை செய்யக்கூடிய இந்த காரியம் கர்மாக்களுக்கு அது பலம்னு சொல்றது இல்லை. அபாவோகி சாத்தியா அபலஸ்கரம், அது பலமே இல்லையே, அது எப்படி சாத்தியமாக முடியும் கர்மாவுக்கு? இந்த அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு மற்ற கர்மாவுடைய அபாவம் தான் பலம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது மாத்திரம் இல்லை, வஸ்துனா அவகதிரம் நாபி லயாத் பவதி குத்ரசித்து. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மற்றதுல நிவர்த்தி பண்ணன்னு சொல்றியே, எப்படி நிவர்த்தி பண்ணவே முடியாது. நீ தத்துவத்தை தெரியப்படுத்தினேன்னா அப்போ அதுல இருந்து தானா நிவர்த்தியா. அவனை வேற வழியில வேற காரியங்களை ஈடுபடுத்தி நிவர்த்தி பண்றேன்னு சொன்னா ஜென்மாவில அவனை சம்பூர்ணமா நிவர்த்தி பண்ண முடியாது. தத்துவத்தை
இப்போ சொல்லி கொடுத்தா சரி, அதனுடைய சௌந்தரியத்தினாலே அதனுடைய ஒரு மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு வேற ஒண்ணுமே அதுல இல்லைங்கிறத அவனா புரிஞ்சுட்டு நிவர்த்தி ஆகணுமே. ஒவ்வொரு அனந்தமான கர்மாவில் ஈடுபாடு வந்து இருக்கு. எல்லாத்துலேருந்து ஒவ்வொன்றிலேருந்து நிவர்த்தி பண்றதுக்காக ஒவ்வொரு காரியம் விதிக்கிறேன்னு சொன்னா இதுவே ஒரு மொத்தமா ஏற்பட்ட விதியாயிடும். அப்ப இதுல இருந்து நிவர்த்தி எப்படி பண்றது? அதனால வஸ்துனஹா அவகதி ந லயாத் பவதி. மற்ற கர்மாவிலேருந்து நிவர்த்தி பண்ணிட்டேங்கிறதுக்காக இவனுக்கு வஸ்துவோடைய அவகமம் தத்துவாவகமம் வருங்கிறது கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அவன் நிவர்த்தி பண்ணினாங்கிறதுக்காக அவன் தத்துவஞானம் வரும்னு அவசியம் இல்லை. சும்மா வரமாட்டேன், நான் என்னோட வழியில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அம்மா உன்னை ஏமா அதுல இருந்து விட வைக்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒன்றும் பலம் இல்லைன்னு நான் இதுக்காக செய்யணும், எனக்கு அதுல நல்ல எனக்கு வேண்டிய பலம் கிடைக்கின்ற. ஆமா, வஸ்துனோ அவகதிரம் நாபி லயாத் பவதி குத்திரசித்து. இந்த பிரபஞ்ச பிரவீனம் பண்ணத்தானே உங்களுக்கு ஞானம் வராதுன்னு அபாவே உபபன்னத்வா சுகுப்தே சாப்பிய நீக்ஷணாத். இதை பாருங்க, அந்த பிரவೃತ್ತಿ இல்லாம போச்சுங்கிறதோட நின்று கொள்ளுமே தவிர அந்த பிரவೃತ್ತಿ இல்லாம போனதுக்காக தியானம் வரும்னு ஒரு தீர்மானம் கிடையாது. சுகுப்தியை பார்க்கும்போது எந்த பிரவೃத்தியும் இல்லாம இருக்கு, அதுக்காக தியானம் வந்துருக்கோ? எந்த பிரவೃத்தியும் இல்லை. சுகுப்தியில என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒன்றும் பண்ணல. ஆனா மற்ற விஷயங்கள்ல பிரவೃத்தியை நிறுத்திட்டு விட்டாங்கன்னா உடனே தியானம் வந்துடும். நிறுத்திக்காதோ சுகுப்தியை பார்த்துக்கோ. அதனால தியானம் வர்றதுக்கு வேற வழி, அந்த வழியில தான் சம்பாதிக்கணுமே தவிர கர்மாவிலேருந்து நிவர்த்தி பண்ணிவிட்டோம்னா ஆச்சரிய தியானம் தான் அப்படின்னு இல்லை.